இன்றைக்கி வந்து ஆதி பகவான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அடியணி ஆத்மாவுக்கு நமஸ்காரம். சாய்நாதருடைய கருணையில் எல்லா நிலையிலையும் அனைத்தும் வெற்றியாகட்டும். தவம் செய்யுங்கள் முடிந்தவரை அல்ல, இறைநிலை உணர்கின்றவரை தவம் செய்யுங்கள் என்பதுதான் நம்மளுடைய ஆதி பகவான் யூடியூப் சேனலுடைய தாரக மந்திரம். எல்லா நிலையிலையும் எல்லாம் அனைவரும் வெற்றியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இன்றைக்கி ஒரு புது காணொளி காட்சியில் வந்து நம்ம சந்திக்கலாம். வீட்டில் செடிகள் இருந்தாலே அத்தனை தோஷங்களும் நீங்குமா. செடிகளை பார்க்க அத்தனை பேரானந்தம், அழகு, அத்தனையும் ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த செடிகள்லாம் இருக்குது. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பதை போன்று வீட்டுக்குள்ளாரையும் நம்ம வந்து தாவர செடிகளை வளர்த்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல குட் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னஞ்சிறிய அந்த மீன் தொட்டி இன்றைக்கி நான் அந்த மீன் தொட்டி கொஞ்சம் அழுக்காக இருந்ததில் அதில் க்ளீன் பண்ணி சின்ன மீனுங்க இந்த பாருங்கள், பார்க்குறதுக்கே ஆனந்தமாக இருக்குது. அந்த மணி பிளான்ட்டை சுற்றி வரக்கூடிய அழகும் அந்த குஞ்சு போட்டிருக்குது. இப்போ அது மீன் இந்த மீனுங்கள் பார்த்திங்கனாக்கா சின்ன குஞ்சுங்க தான் அது. அப்புறம் சின்ன குஞ்சுகள் போட்டிருக்குது. நேற்று தான் நைட்டு போட்டது. பாருங்கள், பார்க்க ஆனந்தமாக இருக்குது. ஒரு உண்மையிலே ஒப்பற்ற நிகழ்ச்சி. அதாவது வந்து நம்மளுக்கு எத்தனை மன அழுத்தங்கள், எத்தனை ஒரு நிலை இருந்தாலும் ஈவினிங் நேரத்தில் வீட்டில் வந்து பார்க்கும்போது நம்ம குழந்தைகளை பார்க்குறோம், பேர குழந்தைகளை பார்க்குறோம், நம்ம குழந்தை செல்வங்களை பார்த்து ஆனந்தம் அடைகிறோம். அதே போன்று இந்த மாதிரி இந்த மீன் தொட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 போட்டுருச்சுங்க குஞ்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது பாருங்கள். நான் வீடியோ வந்து பக்கத்தில் காமிக்கிறேன், ஆனால் குஞ்சு சின்னது பிறந்த உடனே டக்குன்னு அது நின்றுது. அது அப்படியே ஒரு பிரமாதமாக இருக்குது பாருங்கள். மன அழுத்தங்கள்லாம் அப்படியே குறைஞ்சிரும். ஒவ்வொருத்தரும் மீன் தொட்டி நல்ல ஒரு சின்ன மீன் தொட்டி, இதெல்லாம் சின்னது தான், இது சின்னது மீன் தொட்டி. அதுலேயே பார்த்திங்கன்னா 2-3 மீன் வாங்கி விட்டோம். அது நாளடைவில் வந்து குஞ்சு போச்சிச்சு. ஒரு அற்புதமாக இருக்குது. இறைவனுடைய படைப்பு மிகப்பெரியது தான். அவங்களுக்கும் உணவளித்து ஒரு சாதாரண ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது. உண்மையிலே ஒரு ஆத்மார்த்தமாக இருக்குது. மீன் தொட்டி வையுங்க. ஒரு மன அழுத்தங்கள் அதை பார்த்தா நம்ம சுறுசுறுப்பாகிடலாம். ரொம்ப சோம்பல்தனம் இருக்காது. எப்படி துள்ளி விளையாடுது பாருங்கள், எப்படி ஆத்மார்த்தமாக இருக்குது. அது உள்ளே போயிருந்து ஒரு நேரம் கூட அது தூங்குனதாக இதே இல்லை. அது எப்போ பார்த்தாலும் உழைச்சிட்டு தான் இருக்குது. நாங்கள் நைட்டு 10 மணிக்கு வந்து பார்த்தாலும் சுறுசுறுப்பாக போயிட்டு தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 நேரம் இற போடுவோம். கொஞ்சம் அந்த மீன் மாத்திரைகள், மீன் அந்த இதில் போடுவோம். அது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். பிரமாதமாக இருக்குது. இந்த காணொளி காட்சியை பாருங்கள். ஆதி பகவான் யூடியூப் சேனல்னால் சனாதனம், தர்மம், அதாவது வந்து அனைவரையுமே தன்னுயிர் போன்று நேசிக்கின்ற பாங்கு, சமத்துவம், சமாதானம், சாதனை, இதுதான் தாரக மந்திரம். இது எல்லோரும் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு காமிங்க. அந்த சாப்பாடாத குழந்தைய கூட இதை காமிச்சோம்னா மீன் தொட்டி வீட்டில் வச்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அதை பார்த்து சாப்பிடுதுங்க. ஒரு அற்புதமான நிகழ்வு. ஆத்மாவுக்கு நமஸ்காரம். இன்னும் புது வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆதி பகவான் யூடியூப் சேனல் ஆன்மீக வழியில் ஒரு உன்னதமாக செயல்பட்டுருக்குது. எல்லாத்துக்கும் ஆத்மவணக்கம் சொல்லி குஞ்சுகள் நல்லா பாருங்கள். அது எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக அது வாட்டு போக போயிட்டே தான் இருக்குது. சின்ன தொட்டிங்க. இந்த தொட்டியை அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அடிக்கு ஒரு 3/4 அடி தான் இருக்கும். அந்த தொட்டிக்குள்ளே பார்த்தா ஒரு 4-5 மீன் வாங்கி விட்டோம், சின்ன குட்டி. அது குஞ்சு போட்டு அது ஒரு 10-15 ஆயிடுச்சு. அப்படியே ஒரு உன்னதமாக இருக்குது, ஆத்மார்த்தமாக இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஆத்மவணக்கம், நமஸ்காரம்.